Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு கேட்டினா வந்து வீட்லயே எப்படி கார் அல்லது பைக் வாஷ் பண்ற டூல் எப்படி செய்யறது அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு பாத்தீனா வந்து நான் 5 லிட்டர்ல வாட்டர் கேன் எடுத்துர்க்கேன். நம்மள்ட்ட வந்து 25 லிட்டர் வாட்டர் கேன் பாத்தீனா நம்மள்ட்ட இல்ல. அதனால பாத்தீனா 5 லிட்டர் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே 25 லிட்டர் வந்து நம்ம பெரிய லெவல்ல செய்யலாம். நம்மள்ட்ட இருக்கிற பாத்தீனா யூஸ் பண்ணி செய்யறேன் அப்படிங்கற கண்டென்ட் நம்ம இத எடுத்துறோம். அடுத்ததா பாத்தீனா அந்த மூடி வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அதை நான் கழட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீனா வந்து இதுக்கு மேல வந்து ஒரு ஓட்டை போடணும் சென்டரா. நான் பாத்தீனா வந்து அயனை யூஸ் பண்ணி பாத்தீனா சென்டரா வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஓட்டை பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல உள்ள டியூப் மவுத் போற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இருந்தா மட்டும் போதும். நான் வந்து உள்ள வச்சு பாத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா வந்து சேருது. இங்க பாத்தீங்கன்னா உள்ள சேர்த்தாச்சு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து டியூப் பாத்தீங்களா, டியூப் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வாசரா பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா உள்ள போட்டுக்குருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல உள்ள நட்டு பாத்தீங்கன்னா நட்டை போட்டு டைட் வச்சுக்கிறோம். ஏர் பாத்தீங்கன்னா லீக் ஆகாத அளவுக்கு பாத்தீங்கன்னா டைட் வச்சா போதும். அப்படி நிக்கலைன்னா மேல வந்து எம்சில் போட்டுக்கலாம். நல்லா கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். பையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு டைட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 இன்ச் எலக்ட்ரிக்கல் பைப் வந்து இந்த இடத்துல போகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த இடத்துல வந்து ஓட்ட போட்டு எடுத்துக்குருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அடியில் கரெக்டாக வந்து மக்கும் போது எந்த அளவுக்கு மட்டத்தில் உட்காருதோ அந்த அளவுக்கு இருந்தால் அடியில் இருந்தால் போட்டால் மட்டும் போதும். பையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அயனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டராக ஓட்ட போட்டுக்கலாம். பையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். பையா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்சில் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஓட்டை ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எம்சில் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் எடுத்திங்கன்னா எந்த இடத்துக்குமே ஓட்டை இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஓட்டை போட்டிருக்கோம்ல கரெக்டாக அதில் வச்சு வந்து எம்சில் போட்டு ஒட்டிக்கிடுவோம். பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த லீக்கே இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி உள்ளுக்கு ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒட்டியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. இதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காயட்டும், காய வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3/4 இன்ச்சு எண்டு கப்பு பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அயனை யூஸ் பண்ணி நம்ம சென்டராக வந்து ஓட்டை போட்டுக்குருவோம். நல்லா வந்து ஓட்டை போட்டாச்சு. இந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி டியூப் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக எந்த ஹீட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தோணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வந்து உள்ளே விட்டு பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்துருச்சு பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே எம்சியில் போட்டு நல்லா வந்து ஒட்டிக்கிடலாம். நம்ம ஏர் லீக் ஆகாத அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் தான் தண்ணி வரப்போகுது. இல்லை தண்ணி வந்து லீக் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சியில் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி நான் உள்ளுக்கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எம்சியில் போட்டு ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டியாச்சு. இதே பார்த்தீங்கன்னா வந்து காய வச்சுக்கிறோம். இதோட இன்னொரு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேனோட ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபேனோட கூடு ரீஃபில் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம டைட் வச்சுக்கிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 5 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓஸ் எடுத்துக்கங்க. பாருங்க அந்த இவ்வளோக்கு எடுத்திருக்கேன். இதோட இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து மாட்டிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து சொரிய எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து இந்த மாதிரி ஏற்றிட்டோம்னா நல்லா மேலே ஏறிக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக ஏற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்
நம்ம அந்த இது பேனாவோட ரீஃபில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாட்டியாச்சு அந்த பேனா கூடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறக்காண்டி இதை வந்து கட்டுக்கம்பி போட்டு நல்லா கட்டிக்கிடுவோம். எக்ஸ்ட்ரா உள்ள கம்பி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவோம் கையில் கிழிச்சிக்கிறாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாச்சு. இங்கே பாருங்க பிடிங்கிட்டு வர அளவுக்கு கட்டிக்கிடுவோம். ஓகே, நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு காப்பு போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்டு காப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன பிட்டு பைப் பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா சின்ன பிட்டு பைப் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் நல்லா ஊற்றிட்டு நம்ம அந்த எண்டு கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நல்லா சால்வெண்ட் போட்டு ஒத்திக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு பால் வால்வு வந்து தேவைப்படும் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம் இப்படி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் வால்வு ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா எப்போ ஒட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்க மாதிரி ஒட்டிக்குங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த போட்டும் ஒட்டினா எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அடைச்சிருந்துச்சுன்னா நல்லா வந்து ரிட்டன் ஆயிரும். ஏன்னா அந்த காற்று வந்து உள்ளுக்கு வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகும். அப்போது பார்த்தீங்கன்னா அது ஒட்டாது. அதனால் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சு ஒட்டிட்டோம்னா நம்ம உள்ளுக்கு வந்து காற்று எந்த காற்றுமே தோணாது, நம்ம வந்து ஈஸியாக ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி காய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒட்டிக்கிடுவோம். நம்ம இப்படி வச்சு நம்ம சால்வெண்ட் போட்டு நல்லா வந்து ஒட்டிக்கிடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்வை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள லாக் பண்ணிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணியாச்சு. அப்படியே நல்லா காயட்டும். பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அந்த தண்ணியை ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். மூடியை திறந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்மாய்க்கு வந்திருக்கேன். கம்மாயில் போய் தண்ணியை ஃபுல்லாக பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்தளவுக்கு பாதி இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடியை போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ள காற்றடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வால்வு இருக்குல்ல, அந்த வால்வுகள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போய் பார்த்தீங்கன்னா மவுத்தில் வந்து நம்ம பம்பை மாட்டிட்டு வந்து அந்த ஏரை ஃபில் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வால்வை திறந்து நம்ம வந்து தண்ணி வருதா அப்படிங்கிற பார்ப்போம். பாருங்க, நமக்கு வந்து எவ்வளோக்கு ப்ரெஷராக வருது அப்படிங்கிற தண்ணியை பாருங்க. பாருங்க எவ்வளோக்கு ப்ரெஷரில் போகுது அப்படிங்கிறத. சரியான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து அடிக்கிறேன் வண்டியில் பாருங்கள். இங்கேருந்து அடிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு ப்ரெஷரில் போய் அடிக்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள், இன்னமே நமக்கு தண்ணி ப்ரெஷராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ப்ரெஷர் பத்தரலைன்னா நமக்கு எந்தளவுக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை வச்சு நம்ம காற்று அடிச்சிக்கலாம். அதுங்க சூப்பராக வேலை செய்யுது. நம்ம வந்து ஓஸ் வந்து நிறையா ஃபுல்லாக நலன்ட்டாக போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாம்.
யாருங்க வந்து நம்ம லாங்காக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து கேனில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம காற்றடிச்சு நம்ம வந்து அடிச்சுக்கிடலாம். சூப்பராக வேலை செய்யுது நம்மளுடைய கார் பைக் வாஷர். பார்த்திங்கன்னா வண்டியில் சூப்பராகவே கழுவிக்கிடலாம். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிச்சு. ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அதை அடிச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சமாக ப்ரெஷர் குறையுது பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பைக் வாஷர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. பாருங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்காண்டி மேக் பண்ணியிருக்கேன். இதே பார்த்திங்கன்னா வந்து நம்ம 25 லிட்டர் வாட்டர் கேன், பெரிய வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ப்ரெஷராக வரும். அது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறனா வந்து சின்னமாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டடா, பை பாய்.